நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, கொஸ்டின் கவனி. The intermolecular potential energy. Intermolecular potential energy na ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த potential energy தான். For molecule A, B, C, D is given below. AB CDக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாலிகுலும் பாண்டை கிரியேட் பண்ணுறப்போ கீழே ஒரு டயக்ராம் மூலமாக அதை பார்த்துக்கலாம். சரி, Y ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, X ஆக்சிஸில் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சாய்ஸாக படித்து பார்த்து கரெக்டாக தப்பான்னு சொல்லணும். இட்ஸ் ஜேஇ பேப்பர், நீட்டு கிடையாது, ஜேஇ பேப்பர். இப்போ இதை ஆன்சர் பண்ணாலும் நீட்டில் ஈஸியாக எழுதிடலாம். நீட்லேயும் ஒரு கொஷின் இருக்கும், அப்புறம் நீ இப்போ வைக்கல பாரு. ரைட், கனகவனை. இப்போ ஏஏ ஹேஸ் த லார்ஜஸ்ட் பாண்ட் என்தால்பின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏஏ எங்கே இருக்குன்னு பாரு, இதான் இங்கே இருக்குது. ஏஏ இங்கே இருக்குது, கவனிச்சுக்கோ. ஏஏ இங்கே இருக்குது, முடிகிற இடம். ஏபி முடிகிறது இங்கே இருக்குது, ஏசி இங்கே இருக்குது, ஏடி இங்கே இருக்குது. நல்லா பாருமா, போன டயக்ராமில் அடுத்த தடவை சொல்லியிருப்பேன், இதுதான் லோயஸ்ட் எனர்ஜி. எதுக்கு இருக்குது லோயஸ்ட் எனர்ஜி? அதுக்கு என்னவா இருக்கும்? ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டை உடைக்கிறதுக்கு தான் நான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாண்ட் டிசிஷன் என்தால்பி பயன்படுத்துவேன். இதை விடவும் இது லோ எனர்ஜியா? அதாவது ஏவை விட ஏ, லோயஸ்ட் எனர்ஜி. இது லோ எனர்ஜி, லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ தட் இதுதான் என்னது? ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஸோ இதுக்கு தானே அதிகமான பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜியை கொடுக்கணும் சார். அப்போ ஏங்கிறது வராது. ஏடி இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாண்டின் ஒரு பாண்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கோ அதுதான் பாண்ட் லென்த். லோ எனர்ஜினா அது என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு. கணக்காவணி இருக்குதே லோ எனர்ஜி, கீழே பாரு, இருக்குதே லோ எனர்ஜி அப்படின்னா இதுதான் பாண்ட் லென்த். இதை பாண்டாவை கன்சிடர் பண்ண முடியாது, அது வேற. ஓகேவா? இதுதான் என்னது? பாண்டை கன்சிடர் பண்ணும். இந்த பாண்ட் வந்து கணனா வச்சுக்கோ. ஏடி இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாண்ட் லென்த். ஏடி எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்குது. இதில் எனர்ஜி மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியுது. நல்லா பாரு, இங்கே பாரு. பாரு, இங்கிருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருக்குது. இந்த மாலிகுலோட லோ பாயிண்ட் இங்கே இருக்குங்க பாரு. இவ்வளோ தூரம் என்ன இருக்குது? இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்குது. யாருக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கம்மி? இங்கிருந்து இது வரைக்கும் பாரு. இது இன்டர்நியூக்ளியர்னா இந்த பக்கம் தான் பார்க்கணும். இதுக்கு தானே இன்டர்நியூக்ளியர் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இன்டர்நியூக்ளியர் ரொம்ப ரொம்ப கம்மினா அந்த இதில் என்ன கிரியேட் ஆகிருக்கும்? பாண்டு கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இருக்கிறதே பாண்ட் லென்த் யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி? ஏஏக்கு தான் பாண்ட் லென்த் கம்மி இந்த டயக்ராமில். அப்போ இதுவும் தப்பு. D is more electronegative than other atom. இந்த D தான் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா நல்லா அட்ராக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்று என்ன இருக்கும்? நல்லா கிட்ட வந்திருக்கும். இங்கே பாரு எவ்வளோ தூரமாக இருக்குன்னு பாரு. இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிருந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தானே இது, இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்குதே இது அதிகம். அப்போ எப்படி இருக்குதே இது நல்லா அட்ராக்ட் பண்ணும்? நல்லா அட்ராக்ட் பண்ணாது. இருக்கிறதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருந்திருக்கும்? ஏக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நல்லா பக்கத்தில் வந்திருக்கு ஸோ இந்த இடம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்டெல்லாம் கிடையாது. ஸ்ட்ராங் பாண்ட் யார் எடுத்துக்கிட்டா? ஏபி தான் ஸ்ட்ராங் பாண்ட் எடுத்துக்கிச்சு. ஸ்ட்ராங் பாண்ட் சொல்லலை, பட் இருக்கிறதே பாண்ட் லென்த் கம்மி. அப்போ ரொம்ப கிட்ட வந்திருக்குன்னா இவங்க தான் என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் அதிகமாக இருந்திருக்கணும். ஏபி இஸ் த ஸ்டிஃபஸ்ட் பாண்டுன்னு கொடுத்துருக்கான். அதுதானே ஏபி தான் இருக்குது என்னது? ஸ்ட்ராங் பாண்ட் ஆர் ஸ்டிஃபஸ்ட் பாண்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. டயக்ராம் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிக்காத. உனக்கு தேவை 2 பாயிண்ட். இப்போ லோ பாயிண்ட் எடுத்துக்கோ. பாண்ட் லென்த்து ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறான்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்பேர் பண்ணு. லென்த்தை பற்றி பேசுகிறான், ஸ்ட்ரென்த் இல்லை, லென்த்தை பற்றி பேசுகிறான்னா இன்டர் அட்டாமிக் நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி ஆன்சர் போடு. ஓகேவா? ரைட். இது ஒரு பிஐக்யூ. ஷார்ட்டாக மட்டும் நோட் பண்ணிக்கப்பா. சும்மா இந்த மாதிரி டயக்ராம் மட்டுமா போட்டுக்கோ, வேல்யூலாம் தேவைப்படாது.
ஏபி இங்கே இருக்குது, ஏஏ இங்கே இருக்குது, ஏசி இங்கே இருக்குது, ஏடி இங்கே இருக்குன்னு மட்டும் போட்டு நான் சொன்ன டீட்டெயிலெல்லாம் உள்ள போட்டுக்கோ.